கலைஞரால் அமைக்கப்பட்ட ராஜமன்னார் குழு அளித்த மாநில சுயாட்சி அறிக்கை, தமிழ்நாடு அரசின் தனி தீர்மானம், சட்டப்பேரவை மற்றும் மேலவையில் நடைபெற்ற மாநில சுயாட்சி தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் அடங்கிய முழுமையான தொகுப்பு 1974 மாநில சுயாட்சி நூல் ஆழி பதிப்பகத்தில் தற்போது விற்பனையில். வெல்கம் டு ஆண்டர்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பு துணை செயலாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு சட்டப்பேரவையில ஒன்றிய மாநில உறவுகளை ஆய்வு செய்வது குறித்து புதிய குழு ஒன்றை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ஜோசப் குரியன் அவர்கள் தலைமையில அசோக் வர்தன் ஷெட்டி மற்றும் பேராசிரியர் நாகநாதன் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவோடு அமைத்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு 51 ஆண்டுகளுக்கு முன்னால இதே ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசாங்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது, ஆய்வுகள் எல்லாம் செய்யப்பட்டது. ஆனால் எந்த முடிவும் அதில் எட்டப்படல. இப்போ அமைக்கப்பட்டிருக்கிற இந்த குழுவினுடைய முக்கியத்துவம் அடிப்படையில மாநில சுயாட்சி அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜீவாதார கோரிக்கைகள்ல ஒண்ணு. 50 முழக்கம்னு லிஸ்ட் பண்ணீங்கனாலும் அதுல மாநில சுயாட்சிங்கிறது இருக்கும். அண்ணா வகுத்து கொடுத்த அந்த இறுதி இலக்கு, அண்ணா கடைசியா தன்னுடைய தம்பிகளுக்கு எழுதின கடிதம், பொங்கல் வாழ்த்து கடிதம், அதுல உயில்னே சொல்லுவோம். அண்ணா எழுதி வைத்து போன உயிலே மாநிலங்களுக்கான உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அந்த மாநில சுயாட்சிங்கிறது திமுகவோடு பிரிக்க முடியாத ஒரு விஷயம். அதை அண்ணா ஒரு லட்சியமாக முன் வச்சார். கலைஞர் அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்தார். இந்த மாநில சுயாட்சி இப்படித்தான் இருக்கணும், அதனுடைய ஒவ்வொரு கூறுகளும் இந்த மாதிரிதான் இருக்கணும், அதை அடைவதற்கு இந்தந்த வழிமுறைகளை பின்பற்றலாம், இந்தந்த சட்ட திருத்தங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னுட்டு ஒரு வடிவத்தை அவர் கொடுத்தார். இன்னைக்கு அது கொடுக்கப்பட்ட 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 51 ஆண்டுகள். இந்த 51 ஆண்டுகள்ல இந்திய அரசியல் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக மையப்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்றியத்தில் அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாடி இல்லாத அளவிற்கு கொடுமையான பல நடவடிக்கைகள் இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ஒரு காலத்துல கூட்டுறவு மாநிலங்கள்ட்ட இருந்துச்சு. முழுமையாக கூட்டுறவு அதிகாரம் அப்படிங்கிறது மாநிலங்கள்ட்ட இருந்துச்சு. நம்ம இஷ்டம் போல ஏழை மக்களினுடைய கண்ணீரை துடைப்பதற்காக அந்த கடன்களை மாநில அரசே ஏற்றுக்கொண்டு தள்ளுபடி செய்த வரலாறெல்லாம் நமக்கு உண்டு. தமிழ்நாடு அதற்கு முன்னோடி. தலைவர் கலைஞர் அவர்கள் 7000 கோடியை தள்ளுபடி பண்ணார். அதை ஒட்டி ஒன்றிய அளவுல எல்லா கூட்டுறவு சங்கங்களும் தள்ளுபடி பண்ணாங்க. இன்னைக்கு அந்த அதிகாரங்களை ஒன்றிய அளவுல ஒரு கூட்டுறவு அமைச்சகத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணி அவங்க பறிக்கிறாங்க. அதே போல ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்ப மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு திட்டத்தில் டிலே மாநில அரசு சைட்ல இருக்கு அப்படின்னா பெனால்டி போடுறது. இப்ப பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு ஒரு திட்டம் இருக்கு. அதுக்கு அவங்க கொடுக்குற நிதி 1.5 லட்சம் ரூபாய், 10 to 12 லட்சம் ரூபாய் மாநில அரசு கொடுக்கணும். அவ்வளவு கொடுமையான அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த திட்டத்துல இப்போ சில மாநிலங்கள், வெஸ்ட் பெங்கால் மாதிரியான மாநிலங்கள் குறித்த காலகட்டத்திற்குள் வீடுகளை கட்டி முடிச்சு பயனாளர்களுக்கு கொடுக்கல. அப்போ பர் டேக்கு இவ்வளவுன்னு பெனால்டி போடுறது. சரி, பில்லு கிளியர் பண்றப்போ உங்க தரப்புல இருந்து அந்த 1.5 லட்சம் ரூபாய் வராம இருக்குல்ல, அதனால ஏற்பட்ட டிலே இருக்குல்ல, அதுக்கு யாரு பெனால்டி போடுறதுன்னு கேட்டா அப்படி போட முடியாது. அப்ப மாநிலங்களை பனிஷ் பண்ணக்கூடிய இடத்துல ஒன்றிய அரசாங்கம் வந்திருக்கிறது, லீகலாவே பனிஷ் பண்ணக்கூடிய இடத்துல. அதே போல ஒரு காலகட்டத்துல நீங்க பழைய டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம், 74 டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா மாநிலங்களுக்கு இன்னென்ன இனங்கள்ல கூடுதலான வருமானம் வேணும், இந்தந்த சப்ஜெக்ட் எல்லாம் ஸ்டேட்டுக்கு கொடுத்துருங்க, நாங்க வரி போட்டுக்கிறோம், உங்களுக்கான டாக்ஸபிள் சப்ஜெக்டை குறைச்சிக்கங்கிற ரெக்வெஸ்ட் பிரதானமா இருக்கும். ஆனா இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்த பிறகு மாநிலங்களுக்கு வரி விதிப்பு அதிகாரமே கிடையாது. அந்த சீன்ல இருந்து இதை நம்ம அணுக வேண்டியிருக்கு. இன்னைக்கு மாநிலங்களுக்கு வரி விதிப்பு அதிகாரம் கிடையாது. அதை மீறி தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் கொடுப்பதை அவர்கள் எங்கெல்லாம் பிளரிஷ்டா இருக்காங்களோ, எங்கெல்லாம் நல்ல செல்வாக்கா இருக்கிறாங்களோ அந்த மாநிலங்களுக்கு மடைமாற்றக்கூடிய ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கு. அதை தாண்டி நிதி நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு கடன் வாங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தோம்னா ஒன்றிய அரசாங்கம் வாங்கக்கூடிய கடனுக்கு எவ்வளவு லிமிட்டுங்கிறத அவங்களே தீர்மானிச்சுப்பாங்க. ஆனா மாநில அரசாங்கங்கள் வாங்கக்கூடிய கடனுக்கான லிமிட்டை அதையும் அவங்களே தீர்மானிப்பாங்க. அப்படிங்கிற ஒரு மோசடியான ஏற்பாடு இங்க ஏற்படுத்தப்பட்டு இருக்கு. உதாரணத்துக்கு கோவிட் காலத்தில் மாநிலங்கள் தங்களுடைய நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு கடன் வாங்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்குது. அதற்கான அனுமதியை கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் தாமதப்படுத்தி தான் கொடுத்தாங்க. ஆனா கார்பரேட்டுகளுக்கு ஆண்டுக்கு 1 to 1.25 லட்சம் கோடி ரூபாய் வரி சலுகை கொடுப்பதற்கு ஒன்றிய அரசாங்கம் கடன் வாங்கணும், அதுக்காக நான் இந்த பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு என்னுடைய கடன் வாங்கும் வரம்பை நான் தளர்த்திக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு கடுமையான நெருக்கடியான சூழல்ல 74 டாக்குமெண்ட்டை நாம ரீவிசிட் பண்ண வேண்டியிருக்கு, அதை திருத்தி எழுத வேண்டியிருக்கு, அதை வேறொரு பார்வையில பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு 74 டாக்குமெண்ட் எல்லாம் 356 பிரைமரியா பேசியிருப்பாங்க.
இன்னைக்கு 356 பத்தி பேசுறதுக்கான வேலை இல்ல. எஸ்ஆர் பொம்மை ஜட்மெண்ட் அதை சரி பண்ணிடுச்சு. அதே போல வந்து ஆளுநர் வந்து இஷ்டம் போல ஒரு பில்லு மேல உட்கார்ந்து இருக்கிறத பத்தி பேசியிருப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் எங்களுடைய தலைவர் போட்ட வழக்குல அது செட்டில் ஆயிடுச்சு. நீங்க 3 மாசத்துக்கு டைரக்ஷன் மாறி இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் நாம பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு 74 டாக்குமெண்ட்ல. அன்னைக்கு 74ல எழுதப்பட்ட எந்த ஆவணத்திலையும் இந்த குளோபலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்டை வந்து மனதில் வைத்து எழுதப்பட்ட ஆவணங்கள் அல்ல. இன்னைக்கு அது மாறி இருக்கு. இன்னைக்கு இந்த குளோபலைஸ்டு வேர்ல்டுல வந்து காம்படிஷன், ஒரு தொழிலை ஈர்ப்பதற்கான காம்படிஷன் அதிகமாயிருக்கு. அதுக்காக என்ன பண்றாங்க, இப்ப ஒன்றிய அரசாங்கம் வந்து செமிகண்டக்டர் துறையை ஊக்கப்படுத்துறேன் அப்படின்னு முன் வராங்க. அந்த செமிகண்டக்டர் துறைங்கிறது பெரிய அளவிலான 1000 கோடி 2000 கோடி அப்படி முதலீடு தேவைப்படக்கூடிய ஒரு துறை. அதுல 50% கேபிட்டல் கிராண்ட் நான் கொடுத்துட்றேன். இப்ப 1000 கோடி ரூபாய்க்கு நீ தொழில் தொடங்கணும்னா 500 கோடி ரூபாய் நான் மானியமா கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு பெரிய நிறுவனத்துக்கு அவங்க கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது நாம என்னதான் கரண்ட், பவர், அப்புறம் வந்து உங்களுக்கு நிலம், தொழில், நாலேஜ் இது எல்லாத்தையும் நம்ம கொடுத்தாலும் 50% கேபிட்டல் மானியம் நான் கொடுக்குறேன், நீ குஜராத்ல தொடங்க நான் கொடுக்குறேன்னு மிரட்டி கொண்டு போகக்கூடிய வேலையை நாம பாக்குறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு பின்புலத்திலிருந்து மாநில சுயாட்சி டாக்குமெண்ட் இன்னைக்கு நாம ரீவிசிட் பண்ண வேண்டியிருக்கு. அதற்கான ஒரு அட்டம்ப்டா தான் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த குழு குறித்து அறிவித்திருக்கிறார். இப்போ இந்த தீர்மானம் கொண்டு வரப்படும் பொழுதெல்லாம் வந்து வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, அரசியல் ஆதாயம் எப்போதெல்லாம் திமுகவுக்கு தேவைப்படுதோ அல்லது எப்போதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ்ல இருக்கோ அப்பெல்லாம் இதை கொண்டு வராங்க. ஒன்றிய ஆட்சியில வந்து அதிகாரத்தில் பங்கு பெற்று ஆட்சியில இருந்த போது இதை பத்தி அவங்க பேசவே இல்லை, காங்கிரஸ் கூட்டணியில இருந்த போது இதை பேசல, இப்போ வந்து ஏன் பேசுறாங்க அப்படின்ற வாதத்தை பாஜக முன்னெடுக்குது. இதை எப்படி பாருங்க? இல்ல, அதாவது கூட்டணியில இருந்த போது பேசாம இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இவர்கள் வசதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் மாநில சுயாட்சி குரலை கீழே வைத்ததே கிடையாது. அது தொடர்ச்சியாக பேசிட்டு தான் இருந்திருக்கிறது. வாஜ்பாய் கூட கூட்டணியில இருக்கும்போதுதான் வந்து அடுத்த 25 வருஷத்துக்கு டீலிமிட்டேஷன் கிடையாது அப்படிங்கிற ப்ராமிஸ சட்டபூர்வமாக வாங்கணும், அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம். நீங்க அரசியல் சாசன சபையில தொடங்கி கிட்டத்தட்ட 1900 மிட் இறுதி வரைக்குமே கூட, 2000 தொடக்கம் வரைக்கும் கூட இந்த வரி வருமான பகிர்வு இருக்குல்ல, ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான வரி வருமான பகிர்வு, அதுல எந்தெந்த இனங்களை எல்லாம் பகிர்ந்து கொடுக்கணுங்கிற டிஸ்கஷன் வந்து பெரிய டிஸ்கஷன். எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுங்கன்னு நம்ம கேட்டோம், எல்லா வகையான வரியையும் பகிர்ந்து கொடுங்கன்னு நம்ம கேட்டோம். அதுல கார்பரேட் டாக்ஸ ஒரு காலகட்டம் வரைக்கும் வெளியிலேயே வச்சிருந்தாங்க. அதை வந்து கார்பரேட் டாக்ஸையும் அந்த பகிர்வுக்குள்ள கொண்டு வரணுங்கிறது ராஜமன்னார் ஆணையத்துல ஒரு முக்கியமான கூறு. அதை சாதித்து காட்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதை ஒரு கோரிக்கையாக வைத்து நாடாளுமன்றத்தில் பேசி அதை செய்து காட்டி இன்னைக்கு டெவல்யூஷன்ல 42% வந்து இவ்வளவு அமௌண்ட் வருது, செஸ் நீங்களாக எல்லாமே டெவல்யூஷனுக்குள்ள வருதுன்னு நம்ம சொல்றோம்ல, அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதை முன்னிறுத்தினது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதே போல வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான உரிமைகள், உதாரணத்துக்கு எல்லா மாநிலமும் என்ட்ரன்ஸ் வச்சாங்க. தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் அபாலிஷன் ஆக்ட போட்டு நாம வந்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் வாங்கி வச்சோம். அதே போல மற்ற மாநிலங்கள்லாம் தாய்மொழி கற்றல் சட்டம் வரும்பொழுது அது உச்சநீதிமன்றத்துல முறியடிக்கப்பட்டது. தமிழ்நாடு தமிழ் லேர்னிங் ஆக்ட் வந்த போது அது செல்லுங்கிற அந்த வாய்ப்பை வந்து நம்ம பெற்று வைத்தோம். இன்னொன்னு, இந்த எஸ்சி பட்டியல், ஷெட்யூல்டு காஸ்ட் லிஸ்ட வந்து ஆல்டர் பண்ணக்கூடாது, அது பிரசிடென்ஷியல் லிஸ்ட்ங்கிற ஒரு ஆர்குமெண்ட் ரொம்ப காலமாக இருந்தது. அது ஒன்றிய அரசாங்கம் நினைத்தாதான் ஆல்டர் பண்ண முடியும்னு இருந்தது. ஆல்டர் பண்ண முடியாதுதான், கரெக்ட் தான், ஆனா அதை வந்து பைஃபிகேஷன் பண்ணலாம், 2ஆ பிரிக்கலாம், இல்ல 3ஆ பிரிக்கலாம் அப்படிங்கிறத அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டுல நிரூபித்து காட்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதை தமிழ்நாட்டுலதான் முதல்ல செஞ்சோம். நாடு முழுக்க அது இன்னைக்கு ஜட்மெண்டாவே ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாவற்றையும் வந்து தமிழ்நாடு எதெல்லாம் நமக்கு தேவைப்பட்டதோ அந்தந்த காலகட்டங்கள்ல அதை சாதிக்கக்கூடிய இடத்துல நாம இருந்திருக்கோம். உதாரணத்துக்கு அப்படி எதிர்த்தரப்பை பார்த்து நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஆளுநருக்கு எதிராக ஜெயலலிதா ஆடாத ஆட்டமா? பர்சனல் வெஞ்சன்ஸ்ல ஆளுநருங்கிற போஸ்ட் ஜெயலலிதா ஒழிச்சுட்டாங்களா? அப்படியே நீங்க மோடி என்ன சொன்னாரு, குஜராத் முதலமைச்சரா இருக்கும் பொழுது இது ராஜ்பவனா காங்கிரஸ் பவனான்னு கேட்டாரு. ஆட்சிக்கு வந்தோடனே ராஜ்பவன் எல்லாம் இழுத்து மூடிட்டாரா? அதெல்லாம் பண்ணல. பவர்ல இருந்தே செய்ய முடியல உங்களால. பவர்ல இல்லாத ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு கட்சி தனக்கு கிடைத்த கொஞ்ச நஞ்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி மாநிலத்துக்கான திட்டங்களை பெறுவதில் முதன்மை கவனம் செலுத்தி மிச்ச கவனத்தை மற்ற பகுதிகளில் செலுத்தி தான் இந்த ஆணையங்கள்லாம் அமைச்சோம். அதுக்கான சில 1-2 சாதனைகளையும் செய்தோம். நீங்க டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், டாக்ஸ் டெவல்யூஷனுக்குள்ள கொண்டு வந்ததா இருக்கட்டும், அதை 42% உயர்த்தின 15வது நிதி ஆணையத்தினுடைய அறிக்கையா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக நிறைவேற்றப்பட்டதுதான்.
அதனால வந்து திமுகவுக்கு மாநில சுயாட்சி குறித்து பாடம் எடுக்கக்கூடிய அருகதை தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் கிடையாது. ஓகே, இதுல தேர்வு செய்யப்பட்டிருக்கிற இந்த 3 பேரினுடைய பின்புலம் ஏன் இந்த 3 பேர்? இல்ல, அடிப்படையில நமக்கு கொடுத்திருக்கிற டைம் வந்து 6 மாத காலம் இன்ட்ரீம் ரிப்போர்ட்டுக்கு, இடைக்கால அறிக்கைக்கு. முழுமையான அறிக்கைக்கு 2 ஆண்டு காலம் டைம் கொடுத்திருக்கிறாங்க. இது போதுமா அப்படிங்கிற கேள்வி பலருக்கு இருக்கு. அது போதுமானதாகத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா 1971 74 வரைக்குமான ராஜமன்னார் காலம் அப்படிங்கிறது பெரிய தொழில்நுட்ப வசதிகள்லாம் இல்லாத காலம். இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு எல்லாம் கிடையாது. அரசியல் சாசன சபையில ஒவ்வொரு சரத்துகளும் எப்படி முன்வைத்து விவாதிக்கப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிராகரிக்கப்பட்டதோ, அரசியல் நிர்ணய சபைக்கு பிறகு இந்தியாவுல நடைபெற்ற மிகப்பெரிய அரசியல் சாசன விவாதம் வந்து நீதிமன்றங்கள்ல நடக்கல, பாராளுமன்றத்துல நடக்கல, அது ராஜமன்னார் ஆணையத்துலதான் நடந்துச்சு. அதற்கு ஈக்குவலான ஒரு அரசியல் நிர்ணய அரசியல் சாசன விவாதம் வந்து வேற எந்த ஆணையமும் அந்த அளவுக்கு எல்லாம் எடுத்து பண்ணல. அந்த பின்புலத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து ரெஃபரன்ஸே கிடையாது. மாநில சுயாட்சினா என்னங்கிறதுக்கான மதர் டாக்குமெண்டே அவங்கதான் ரெடி பண்ணாங்க. அப்படி ரெடி பண்ணதையே 2 ஆண்டுகள்ல அவங்க முடிச்சுட்டாங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு நாம ஜஸ்ட் we are going to revisit it. அதை திருத்தி எழுத போறோம், அல்லது அந்த மதர் டாக்குமெண்ட்டை வச்சு இன்னைக்கு மாடிஃபை பண்ணி மாத்த போறோம், இன்னைக்கு தேவையை வந்து உள்ளிட போறோம். அப்படிங்கிறப்போ 2 ஆண்டு காலம் போதுமானதாகத்தான் இருக்கும்னு கருதுறோம். ஆனா டெக்னிக்கலா தேவைப்படுமானால் அது தேவைப்படும் பொழுது பார்க்கும். இந்த எக்ஸ்பர்ட்ஸ் இன்னைக்கு 3 பேர் போட்டிருக்கிறது வந்து ஹை லெவல் கமிட்டின்னு அதை பேர் வச்சிருக்காங்க. அது வெறும் ஹை லெவல் கமிட்டி மட்டும் கிடையாது, அது எக்ஸ்பர்ட் கமிட்டியும் கூட. உதாரணத்துக்கு பேராசிரியர் மு. நாகநாதன் அவர்கள் ஏறக்குறைய பொருளியல் துறையில மாநில சுயாட்சி குறித்து, மாநிலங்களுக்கான பொருளியல் வரம்புகள் குறித்து மிக ஆழமான ஆய்வுகளை செய்தவர். கலைஞரோட மாநில சுயாட்சி தொடர்பாக பல்வேறு தருணங்களில் விவாதங்களில் உடன் இருந்தவர், அதற்கான மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணவர். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒன்றிய அரசாங்கம் கடைசியாக மைய மாநில அரசுகளினுடைய உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட பூஞ்ச் கமிட்டிக்கு தமிழ்நாடு சார்பில் அறிக்கை அளித்தவர் பேராசிரியர் மு. நாகநாதன். அதே போல ஓய்வு பெற்ற அலுவலர், அரசு அலுவலர், ஐஏஎஸ் ஆபிசர் அசோக் வர்தன் ஷெட்டி சார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா அட்மினிஸ்ட்ரேஷன்ல இயங்கிய ஒரு அனுபவம் உண்டு. மாநில சுயாட்சி நோக்கில் கல்வியை, பொருளாதாரத்தை, நிதியியலை, அதிகாரங்களை எல்லாம் வந்து பேசக்கூடியவர். அவருடைய லெக்சர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னாலே அவருடைய இந்த சப்ஜெக்ட்ல அவருக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு, எவ்வளவு டெப்தான நாலேஜ் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறது புரியும். அடுத்தது நீதியரசர் குரியன் அவர்களுக்கும் அதே மாதிரியான ஒரு மாநில சுயாட்சி தொடர்பான பின்புலம் இருக்கிறது. இந்த கமிட்டி அப்படியே வந்து ஏறக்குறைய ராஜமன்ற கமிட்டியை ரிசம்பிள் பண்ணுது. அதுலயும் ஒரு நீதியரசர், ஒரு கல்வியாளர் அப்படின்னு இருந்தாங்க. இதுலயும் வந்து நீதியரசர் இருக்கிறார், கல்வியாளர் இருக்கிறார் பேராசிரியர் நாகநாதன் அவர்கள். அதே போல ஓய்வு பெற்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபிசர் இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு ஒப்பீட்டளவுல 2 குழுவும் ஏறக்குறைய ஒரே பின்புலத்திலிருந்து வருகிறதுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. இன்றைக்கு அதிமுக நாங்க வந்து 0 ஓவர் கேட்டோம், 3 அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முயற்சி பண்ணோம், அதை முறியடிக்கிறதுக்காக இப்படி ஒன்ன வந்திருக்கிறாங்க, எங்களை விவாதத்துல பங்கெடுத்து விடாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தின் மீது எந்த விதமான வாக்களிப்பும் இல்லாமல் வெளியேறி இருக்கிறார்கள் அதிமுக உறுப்பினர்கள், பாஜக உறுப்பினர்களோட சேர்ந்து. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? முதலமைச்சர் தெளிவா கேட்டுட்டாங்க. கொள்கை வேறு, கூட்டணி வேறுன்னு சொன்னீங்களே, மாநில சுயாட்சி தீர்மானத்துக்கு எதிராக வெளிநடப்பு செய்வதுதான் உங்களுடைய கொள்கையா அப்படிங்கிறத சட்டமன்றத்திலேயே அம்பலப்படுத்தி இருக்கிறார். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா 1974 ஏப்ரல் மாதம் 16 தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது அன்னைக்கு திமுகவிலிருந்து பிரிந்து போய் அதிமுகவின் பேனர்ல எம்ஜிஆருக்கு கீழே இயங்கிய அன்றைய அதிமுக வந்து வெளிநடப்பு பண்ணிட்டு தான் போனுச்சு. அதனால மற்ற விவகாரங்கள்ல வந்து பழனிசாமி அவருடைய தலைமையை பின்பற்றுகிறாரோ இல்லையோ, இந்த விவகாரத்தில் டெல்லிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய விவகாரத்தில் தன்னுடைய முன்னோடிகளை அவர் மிக கச்சிதமாக பின்பற்றுகிறார் அப்படின்னு தான் பார்க்க முடியும். 74 மாநில சுயாட்சி தீர்மானம் வந்த போது அவங்க வெளிநடப்பட்டு போனாங்க. அதே போல கச்சத்தீவு குறித்த அனைத்து கட்சி கூட்டம் வந்த போது கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்ட்டு போனாங்க. அதே போல வந்து காவிரி நடுவர் மன்றம் அமைக்கணுங்கிறதுக்காக விபி சிங்கை சந்தித்து அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மனு கொடுக்க போன போது அதுல வந்து பெரும்பான்மையான லோக்சபா எம்பி வந்து அன்னைக்கு அதிமுகவுக்கு தான் இருந்தாங்க. திமுகவுக்கு அன்னைக்கு வந்து ஒரு எம்பி கூட இல்ல லோக்சபால. ராஜ்யசபால இருந்துதான் முரசொலி மாறன் அவர்கள் ஒன்றிய அமைச்சரா இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது திமுக அதை கோஆர்டினேட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. அதை புறக்கணித்த கட்சி எது? தமிழ்நாட்டின் வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய காவிரிக்கு நடுவர் மன்றம் அமைக்கப்பட்ட போது அந்த எம்பிக்கள் குழுவில் இடம்பெற மாட்டேன் அப்படின்னுட்டு ஒதுங்கி நின்ற கட்சி அதிமுக. அது அப்படியே தொடருது. நீங்க வந்து
பாராளுமன்றத்துல நீட் பில் வந்த பொழுது வெளிநடப்பு பண்ணிட்டு வந்து தம்பிதுரை கேட்டாரு, என்ன பண்ண முடியும், மோடி எவ்வளவோ முயற்சி பண்ணாரு, ஆனா அவரால் ஒண்ணும் பண்ண முடியல. என்ன முயற்சி பண்ணாரு? நீட்டை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனா வெளில வந்து ஏதோ நீட்டை தடுக்க மோடி முயற்சி பண்ண மாதிரியும், அது மோடியை மீறி பாராளுமன்றம் அதை நிறைவேற்றின மாதிரியும் பேட்டி கொடுத்தவர் தம்பிதுரை. நீங்க அந்த லெகசி வந்து அப்படியே தொடர்ந்து பாருங்க. இன்னைக்கு வந்து இதெல்லாம் கூட பரவாயில்ல, தமிழ்நாட்டின் கோரிக்கைகள், தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த பிரச்சனைகள், அதுல எல்லாம் நீங்க டெல்லிக்கு அடிமையாக இருந்து கொண்டு வெளிநடப்பு பண்ணிட்டு போறீங்கிறதுல உங்களுடைய இயல்பை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஆளுநருக்கு எதிராக அவருடைய அதிகாரத்தை கேள்வி கேட்கிற வகையில் சட்டம் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி 10 மசோதாவை திருப்பி 2வது முறை நிறைவேற்றி அனுப்பும் பொழுது அதுல ஜெயலலிதா பெயரை வந்து மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு சூட்டணுங்கிற மசோதாவும் ஒரு மசோதா. அந்த காட்சியில கூட, அந்த தருணத்துல கூட எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு தான் பண்ணிட்டு போனார். அப்ப ஜெயலலிதாவை விட இவருக்கு ஆளுநரும் பாஜகவும் அமித்ஷாவும் மோடியும் முக்கியமானவராக, பயம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. இவர் டெல்லிக்கு போனப்போ சொன்னாரு, கட்சி ஆஃபீஸை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வீட்டுக்கு போனாரு. அப்பையில இருந்தே நமக்கு புரிஞ்சிருச்சு ஆர்டர் வந்து அமித்ஷா வீட்டுல இருந்து தான் வருது அப்படின்னுட்டு. அதை இன்னைக்கு சட்டமன்றத்துல அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அவங்க கட்சியினுடைய இயக்கத்திற்கான ஆர்டர் வந்து சட்டமன்றத்துல வந்து வரதில்லை, அது நயினார் நாகேந்திரனும் அமித்ஷாவும் கொடுக்கறது தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சட்டமன்றத்துக்கே வரல. ஆர்பி உதயகுமார் தலைமையில தான் அவங்க வெளிநடப்பு பண்ணிட்டு போயிருக்காங்க. அவர் தான் பேட்டியும் கொடுத்தார். பழனிசாமி சட்டமன்றத்தையே ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சிருக்காரு. ஏன்னா நேற்று நைட்டே செய்தி வந்துருச்சு, எல்லா ஊடகங்களும் இதை பிரேக் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு இந்த மாதிரி தீர்மானம் வரப்போகுது அப்படிங்கிறத. அது தெரிந்து கொண்டுதான் அவர் செய்தாராங்கிற கேள்வி நமக்கு எழுது. 74ல எம்ஜிஆர் ஆப்சென்ட். அது என்னன்னா, ஆப்சென்ட்ங்கிறத விட அன்னைக்கே ஒரு சங்கியினுடைய வடிவமாத்தான் அதிமுக ஹவுஸ்குள்ள செயல்பட்டு இருக்கு. முஸ்லிம் லீக்கை பார்த்து அன்னைக்கு அவங்க கேட்ட கேள்விகள்லாம் வந்து இன்னைக்கும் பிஜேபி கேட்க தயங்குற கேள்வி. பாராளுமன்றத்துக்குள்ள இன்னைக்கு வந்து ஒரு இஸ்லாமியரை நோக்கியோ அல்லது ஒரு இஸ்லாமிய கட்சி நோக்கியோ பிஜேபி என்ன ஆயுதத்தை, என்ன அஸ்திரத்தை பயன்படுத்துதோ அதே ஆயுதத்தை, அதே அஸ்திரத்தை அன்னைக்கு மாநில சுயாட்சி கேட்டதுக்காக முஸ்லிம் லீக் மீது ஏவிய கூட்டம் அதிமுக கூட்டம். அதனால வந்து அவங்க சங்கிகளுக்கு முன்னோடி. அதாவது நினைவில் சங்கி உறங்கும் மிருகம் தான் வந்து அதிமுக. தமிழ்நாட்டில் சங்கிகள் இல்லாத குறையை வந்து இது வரைக்கும் போக்கிட்டு இருந்தது. இது நான் நேராவே போக்குறேன்ட்டு சங்கிகள் வந்து நீ கொஞ்சம் ஓரமா போப்பான்னு கூட்டு சேர்ந்து கொள்ளையடிக்க முயற்சி செஞ்சு கொண்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேரம் தந்ததற்கு நன்றி. கலைஞரால் அமைக்கப்பட்ட ராஜமன்னார் குழு அளித்த மாநில சுயாட்சி அறிக்கை, தமிழ்நாடு அரசின் தனி தீர்மானம், சட்டப்பேரவை மற்றும் மேலவையில் நடைபெற்ற மாநில சுயாட்சி தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் அடங்கிய முழுமையான தொகுப்பு 1974 மாநில சுயாட்சி நூல் ஆழி பதிப்பகத்தில் தற்போது விற்பனையில்.